மை டேக் ஆன் ஆதிரை இஸ் வெரி சிம்பிள். அதாவது ஆதிரை இஸ் பிளேயிங் ரியலி 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 ஒன் ஆஃப் த, எப்படி சொல்றது, ஒரு ஒரு மாதிரி அக்ரஸிவ் அண்ட் அக்ரிவேட்டட் கேம் ஆன் அ வெரி ராங் பர்சன். சம்பந்தமே இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சம்பந்தம் இல்லாம வித்தியாசமான ஒரு வியர்டா கத்துறதெல்லாம் நிறுத்திட்டு சென்சிபிள் பாயிண்ட போட்டு அதுல ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா ஆடுற கேம் ஆடுறது தான் இங்க தேவை. பார்வதியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா அது சென்ஸ் ஆஃப் டாக்ல இல்ல, சென்ஸ் ஆஃப் அரகன்ஸ்லயும் சென்ஸ் ஆஃப் பிஹேவியரும் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. டசன்ட் மீன் ஐம் ஜஸ்டிஃபைங் பாரு, பட் பாரு அடிக்கக்கூடிய பவருள்ள ஒரு பொண்ணு. இன்ஃபேக்ட் டாஸ்க் அது இதுன்னு வச்சா அவங்க இப்ப அதுலயும் ஒரு தப்பான ஒரு கிளிப்பிங்க பார்த்து தொலைச்சிட்டேன். ஆதிரி எஃப்ஜேக்கு அக்காக்கு முன்னாடி எஃப்ஜேவை போய் ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு படுத்திருந்த எஃப்ஜேவை மணியே மணியின் ஒளியே அப்படின்னு ஏதோ ஒரு சாங் கேட்டுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஆதிரை இந்த ஷோக்கு எதுக்கு யூஸ் ஆறாங்க அப்படின்னா அரோரவை ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் நிதானமா தன்னுடைய பாயிண்ட சரிவர கரெக்டா தேவையான இடத்துல வெடிச்சு ப்ராப்பரா ஒரு டியூன் ஆகி போனாங்கன்னா இந்த கேமுக்கு வந்து ஆதிரை வந்து ஆக்சுவலா வந்து ஆதிரையால நிறைய நாள் டிராவல் பண்ணக்கூடிய எபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா அது சம்பந்தம் இல்லாத ஆட்கள் மேல போட்டு பேரை கெடுத்து, இப்ப கமருதீனுடைய மேட்ரை பேசுறதா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த ஷோல வந்து இப்ப இந்த கோவத்துல தூக்கி அடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த மெசேஜ் கண்டென்ட் மீனுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதையே வந்து கன்வெர்ட் பண்ணி கரெக்டான கேள்விகளை தப்பான ஆட்கள் மேல வைக்கக்கூடிய அந்த திறமையோட திருப்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.